இந்த வீடியோவில் நம்ம சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா என்னென்னு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா என்னென்னு தியரிட்டிக்கலாக பார்த்தோம். அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோவில் நம்ம சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா என்னென்னு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவை பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. இல்லைனா இந்த வீடியோவில் ஏதோ பல்பை வச்சு தித்த காட்டுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ போன வீடியோவை பார்த்தவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பல்பை பாருங்கள். இந்த பல்ப் வந்து 12 வோல்ட் பல்பு. இது ஒரே பல்பு. இந்த பல்பை நான் இப்போது இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் பேட்டரி. ஆனால் நான் இதில் பாதியை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது 12 வோல்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 12 வோல்ட் பேட்டரி வந்து நம்ம ஃபுல்லாக சார்ஜ் இருக்கும்போது செக் பண்ணால் 14 வோல்ட் காட்டும். ஸோ இது எவ்வளோ வோல்ட் காட்டுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 14.45 சம்திங் காட்டுது. ஸோ இது வந்து இப்போ 14 வோல்ட் மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த பேட்டரி கூட இந்த பல்பை நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது நல்ல பிரைட்டாக எரியுது. இப்போ இந்த பல்பை நான் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் இது வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சீரீஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரே ஒயரில் மல்டிபிள் ரெசிஸ்டண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரே ஒயரில் மல்டிபிள் பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பாதையில் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட தடையை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த பல்பை அதாவது இந்த 3 பல்பை இந்த பேட்ரி கூட நான் கனெக்ட் பண்ணி எரிய வைக்கிறேன். இது எப்படி எரியுது அப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ளஸ்ஸு கூட கனெக்ட் பண்ணிட்டேன். மைனஸ் கூட கனெக்ட் பண்ணுறேன். இப்போது நான் இந்த 3 பல்பையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். சீரீஸில் கனெக்ட் பண்ணோன்னே இந்த பல்ப் வந்து முன்னே இருந்த பிரைட்னஸில் இப்போ எரியலை. இது எதனால் முன்னே இருந்த பிரைட்னஸில் எரியலை அப்படின்னா, இதிலேருந்து போகிற 12 வோல்ட்டு இந்த 3 பல்ப்லேயும் ஸ்ப்ளிட் ஆகுது. அதாவது 12 வோல்ட்டு 3ஆக பிரியுது. அப்படி பிரியும் போது இதிலேருந்து வர பிரைட்னஸும் கம்மியாயிருது. ஸோ 3 பல்பும் பிரைட்னஸ் கம்மியாயிருது. இப்போது இதில் எவ்வளோ வோல்ட் இருந்தது அப்படின்னா 14 வோல்ட் கிட்ட இருந்தது. அதை நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போது மொத்தமாக எவ்வளோ வோல்ட் போகுது, ஒவ்வொரு பல்ப்லேயும் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ மொத்தமாக 14.43 சம்திங் இருக்குது. இப்போது இந்த பல்பை செக் பண்ணும்போது எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4.96 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4.90 சம்திங் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4.58 சம்திங் இருக்குது. இப்போது இந்த 14.45 வோல்டேஜ் இந்த 3த்துலேயும் பிரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போது இதில் கரண்ட் எவ்வளோ போகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ கரண்ட்டை நான் இந்த முனையில் செக் பண்ணுறேன். ஸோ கரண்ட்டை நான் இந்த முனையில் செக் பண்ணும்போது எனக்கு 0.28 அப்படின்ற ஒரு வேல்யூ காட்டுது. சரி, இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்து கரண்ட்டை நான் இந்த முனையில் செக் பண்ணுறேன். அதாவது இந்த 2 பல்புக்கு இடையில் செக் பண்ணுறேன். ஸோ இந்த 2 முனையில் நான் கரண்ட்டை செக் பண்ணும்போது எனக்கு 0.28 அப்படின்ற வோல்டேஜ் தான் காட்டுது. சரி, இது 2த்தையும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது இந்த முனையில் நான் கரண்ட்டை செக் பண்ணுறேன். ஸோ நான் இந்த முனையில் கரண்ட்டை செக் பண்ணும்போதும் சேம் 0.28 அப்படின்ற வோல்டேஜ் தான் காட்டுது.
ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வழியாக போகிற கரண்ட் ஃபுல்லாகவே சேமாக தான் இருக்குது. ஆனால் வோல்டேஜ் மட்டும்தான் ஒரு ரெசிஸ்டன்ட் இடையே மாறுது அப்படின்றது தெரியுது. ஸோ வோல்டேஜ் அப்படின்றது என்ன? அழுத்தம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற அழுத்தம் இங்கே கொஞ்சம் பிரியுது, இங்கே கொஞ்சம் பிரியுது, இங்கே கொஞ்சம் பிரியுது. ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் அழுத்தம் ஒவ்வொரு தடைக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அதே மாதிரி கரண்ட் ஃபுல்லாகவே ஒரே அளவில் தான் போகுது. அதாவது எலக்ட்ரானுடைய அளவு ஃபுல்லாகவே ஒரே அளவில் தான் போகுது. ஸோ இதுதான் சீரீஸ் கனெக்ஷன். ஸோ பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, முன்ன வந்து ஒரே லைனில் நம்ம 3 பல்பை கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போது 2 லைன் இருக்குது, அதாவது 2 பாதை இருக்குது. இந்த 2 பாதையிலையும் ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது சிங்கிள் பாத்தில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, அடுத்த ஒரு சிங்கிள் பாத்தில் இன்னொரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ 2 பாத் இருக்குது, 2 பாத்துலேயும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் தான் இருக்குது. அதாவது 2 பாதையிலையும் ஒவ்வொரு தடை தான் இருக்குது. இப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ கரண்ட் இங்கேருந்து இப்படி போகும். இந்த பல்புடைய ரெசிஸ்டன்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டுடைய அளவு இங்கே மாறும். அடுத்து கரண்ட் இங்கேருந்து இப்படி போகும். இந்த பல்புடைய ரெசிஸ்டன்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டுடைய அளவு இங்கே மாறும். ஆனால் அழுத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்க போகுது. அதாவது வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்க போகுது. ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்க போகுது அப்படின்னா இங்கே எவ்வளோ வோல்டேஜ் கிரியேட் ஆச்சோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். அதாவது இங்கே ஒரு அழுத்தம் ஏற்படும் போது அந்த அழுத்தம் தான் இங்கேயும் இருக்கும், அந்த அழுத்தம் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தியரிட்டிக்கல் கிளாஸில் பார்த்துட்டோம். பார்த்தவங்களுக்கு தெளிவாக புரியும், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். இந்த பல்ப் எப்படி எரியுது அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பல்பும் நல்லா பிரைட்டாக எரியுது. இப்போ ஏன் 2 பல்பும் நல்லா பிரைட்டாக எரியுதுன்னா, வோல்டேஜ் வந்து ரெண்டுத்துலேயும் கரெக்டான அளவு போகுது. அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அழுத்தம் இங்கேயும் கரெக்டாக இருக்குது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அழுத்தம் இங்கேயும் கரெக்டாக இருக்குது. ஸோ வோல்டேஜ் இங்கேயும் கரெக்டாக இருக்குது, இங்கேருந்து போன வோல்டேஜ் இங்கேயும் கரெக்டாக இருக்குது. இப்போ கரண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டுடைய அளவும் கரெக்டாக போகும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டுடைய அளவு கரெக்டாக போகும். இப்போது இதில் எவ்வளோ வோல்டேஜ் போகுது அப்படின்றத நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 14.39 வோல்ட் வந்து போகுது. அதே வோல்ட் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இங்கேயும் 14.39 வோல்ட் தான் இருக்குது. ஸோ அதே வோல்ட் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ 14.39 வோல்ட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ வோல்ட் ஸ்டார்ட் ஆச்சோ அதே வோல்ட்டு தான் இப்போது இது ஃபுல்லாகவே இருக்கும். அழுத்தம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கரண்ட்டுடைய அளவு மட்டும் மாறும். கரண்ட்டுடைய அளவு எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டோடைய அளவு பார்த்தீங்கன்னா 0.42 அப்படின்ற அளவு கரண்ட் இங்கே வருது. இப்போ பேரலல் கனெக்ஷனில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பல்பை கட் பண்ணாலும் இன்னொரு பல்பு எரியுது. ஆனால் சீரீஸ் கனெக்ஷனில் அப்படி கிடையாது. ஒரு பல்பு கட் ஆகிடுச்சுன்னா மற்ற பல்ப் எதுவுமே எரியாது. இப்போது இந்த பல்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பல்புடைய கரண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ கனெக்ஷன் இப்படி வருது இல்லைங்களா? ஸோ கரண்ட்டோடைய அளவு இதில் பார்த்தீங்கன்னா 0.45 இருக்குது. ஸோ இந்த பல்புக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுது, இந்த பல்புக்கும் அதோடைய ரெசிஸ்டன்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ இந்த 2 பல்புக்கும் சேர்ந்து எவ்வளோ கரண்ட் போச்சோ அந்த அளவு கரண்ட் தான் இங்கே வரும். ஸோ அதை நம்ம செக் பண்ணுவோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0.86 அப்படின்ற கரண்ட் அளவு நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த ரெண்டு பல்பையும் கூட்டினா எவ்வளோ அளவு கரண்ட் வருதோ அந்த அளவு இதில் நமக்கு வருது. ஸோ சீரீஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 பல்புக்கும் ஸ்ப்ளிட் ஆனதால் பல்ப் வந்து பிரைட்டாக எரியல. கரண்ட்டுடைய அளவும் பார்த்தீங்கன்னா 3 பல்பும் சேர்ந்து எவ்வளோ தடை ஏற்படுத்துச்சோ அந்த தடைக்கு ஏற்ற மாதிரி தான் கரண்ட்டுடைய ஃப்ளோவும் இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் கரண்ட்டுடைய அளவு ஒரே அளவாக இருந்தது. ஆனால் பேரலல் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் 2 பல்புக்குமே கரெக்டாக இருந்தது. அதாவது ஸ்டார்டிங் வோல்டேஜ் எவ்வளவோ அதே அளவு வோல்டேஜ் தான் 2 பல்புக்கும் இருந்தது. அதே மாதிரி கரண்ட்டுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டுடைய அளவும் கரெக்டாக இருந்தது. அதாவது ஒரு பல்பில் எவ்வளோ ரெசிஸ்டன்ட் இருந்ததோ அந்த பல்புக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டுடைய ஃப்ளோ கரெக்டாக இருந்தது. ஸோ இதுதான் சீரீஸ் கனெக்ஷனுக்கும் பேரலல் கனெக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் கேட்கலாம், பேரலல் கனெக்ஷன் தான் கரெக்டாக இருக்குது, அப்புறம் எதுக்கு நமக்கு சீரீஸ் கனெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சீரீஸ் கனெக்ஷன் பற்றி தெரிஞ்சால் தான் நமக்கு சர்க்கியூட் டயக்ராம்லாம் பண்ண முடியும். அதாவது ஒரு சர்க்கியூட் போர்டே டிசைன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு பல்ப் வந்து இது 12 வோல்ட் பல்ப்ன்றதால இதை நீங்கள் 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இதே ஒரு பல்ப்பு 12 வோல்ட்டாக இருந்து இன்னொரு பல்ப்பு 3 வோல்ட்டாக இருந்ததுன்னா பேட்டரியுடைய அளவு 12 வோல்ட்டாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த 3 வோல்ட்டை நீங்கள் எப்படி இந்த சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுவீங்க? அப்போது உங்களுக்கு இந்த பல்புக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ட் தேவைப்படும். அதை நம்ம ரெசிஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெசிஸ்டார் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் போகக்கூடிய கரண்ட்டுடைய அளவை கம்மி பண்ணி உங்களுக்கு இந்த 3 வோல்ட் பல்பு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அப்போது அந்த ரெசிஸ்டரை நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நமக்கு சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா என்னென்னு படிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா என்னென்னு ப்ராக்டிக்கலாகவே தெரிஞ்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஏசி அண்ட் டிசி கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.